என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிலும் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது அதிகாலை வேளையில். அதிகாலை வேளையில் ஏன் செய்ய வேண்டும் என்பதற்காக பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். அதிகாலை வேளையில் ஒரு 10 நிமிடம் இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும். நம் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற முடியும். தோல்வி என்பதே கிடையாது. ஆகவே தான் அதிகாலை வேளையில் இதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். காலைக்கடன்களை முடித்து குளித்துவிட்டு இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நினைத்த காரியங்கள் எல்லாம் முடிந்துவிடும். பள்ளிக்கூடங்களில் பாடங்களை ஆப்சர்வேஷன் அப்படியே கிரகிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். ஒரு முறை புத்தகத்தில் படித்தாலே பரீட்சை எழுதும்போது புத்தகம் பக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நினைவாற்றலை வளர்க்கக்கூடியது இந்த யோகாசனங்கள். மாணவர்களுக்கு நினைவாற்றல் மிக மிக முக்கியம். வீட்டிலே விழுந்து விழுந்து படிப்பார்கள், பரீட்சை எழுதும்போது எல்லாம் மறந்துடும். ஆனால் யோகாசனம் செய்ய மாணவர்களுக்கு மறதி என்பதே கிடையாது. மறதி தான் நம்ம வாழ்க்கையிலே பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். மறதி என்பது மாணவர்களுக்கு வராது, ஆசனம் செய்வர்களுக்கு. அந்த நிலையில் எனது தாம்பரம் கிளையில் உள்ள 3 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஜெயதுர்கா 4ஆம் வகுப்பு, ஜனனி 6ஆம் வகுப்பு, ஜெய்கணேஷ் 6ஆம் வகுப்பு. 4, 2, 6ஆம் வகுப்பு மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அற்புதம்! இந்த சின்ன குழந்தைகள் சிரசாசனம் செய்ய போகிறது. அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். சின்ன குழந்தைகளை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக சிரசாசனம் பண்ணுறதுன்னு. கிங் ஆஃப் ஆசனாஸ், நினைவாற்றலுக்கு முக்கியமான ஆசனம். மூளைக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்ல செல்லும், நினைவாற்றல் அப்படியே இருக்கும். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் சிரசாசனம் மெதுவாக செய்யுங்கள். வேகப்படுத்தாமல், அமைதியாக, ஆத்திரமில்லாமல், அவசரமில்லாமல் மெதுவாக செய்யுங்கள். கால் பின்ன போகணுன்னு சொன்னேன், முட்டை நம்பரு கால் பின்ன போட்டோம். எவ்வளோ அற்புதமாக செய்கிறது குழந்தைகள் பாருங்கள். சின்ன குழந்தைகளுக்கு இந்த அளவுக்கு தனியாக நிற்கக்கூடிய அளவுக்கு வராது. சூர் ஓரமாக செய்தாலும் அதே பலன்தான், இருந்தாலும் தனியாக செய்தாலும் அதே பலன்தான். அப்படியே பிளட்டுக்கு கீழே இறங்கி வயிற்றுப்பகுதிக்கு ஜீரணக்கருவிகள் வந்து நுரையீரல் இருதயத்துக்கு வந்து அப்படியே கழுத்துக்கு மூளைகளுக்கு வந்துடுது, புலன் உறுப்புக்கு வந்துடுது. கிங் ஆஃப் ஆசனாஸ், பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, அவருடைய குழந்தைகள் எல்லோரும் இந்த ஆசனத்தை அவர்கள் செய்தார்கள், ஆசிரியரை வைத்து. நமது தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த சிரசாசனத்தை மட்டும் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த வயதிலும் செய்வார்கள். மெதுவாக இறக்குங்கள். இந்த ஆசனம் செய்தால் தலையை முன்னும் முன்னும் இப்படி ஆட்டணும், சைடில் ஆட்டணும். ஆட்டுங்க, தலையை முன்னும் பின்னும். கீழே குனிங்க, நல்ல குனிய, நல்ல நிமிரு. நல்ல குனி, நல்ல நிமிரு. ஏன்னா கழுத்தில் பிளட் சர்க்குலேஷன் இறுக்கம் கிடைக்கும், அந்த இறுக்கம் சரியாயிடும். அப்படியே பக்கவாட்டில் திருப்புங்க தலையை. லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு. ஒரு 4-5 தடவை பண்ணிட்டீங்கன்னா இந்த கழுத்தில் இறுக்கம் கிடைக்காது. இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக, எந்த விதமான சங்கோஜம் இல்லாமல், பயம் இல்லாமல் செய்கிறார்கள் பாருங்கள். கொஞ்சம் காலை பின்ன கொண்டு லேசாக கொண்டு வரணும். காலை பின்னால் காலை கொண்டு வரும்போது உடம்பை முன்ன போகணும். காலை பின்ன கொண்டாமா,
அப்படியே பட்டெக்ஸை முன்ன கொண்டு போகணும், காலை பின்ன கொண்டு வரணும். முட்டை நிமிரே, நடுவில் உள்ள குழந்தை முட்டை நிமிரே. இதை செய்து முடித்தோடனே பார்ப்பீங்களா, பிளட் பூரா தலைக்கு வந்துடுது, கண்ணுக்கு வந்துடுது, மூக்குக்கு வந்துடுது, ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். அவ்வளவு அற்புதமானது. காலையிலேயும் சாயங்காலம் மட்டும் ஒரு 200 கவுண்ட்ஸ் செய்தால் போன ஆரம்ப கட்டத்தில் ஒரு 15 நாள் நீங்கள் அர்த்த சிரசாசனம் பண்ணி, அதுக்கப்புறம் சிவரோரம் பண்ணி, அதுக்கப்புறம் தனியாக வரணும். அப்படியே மெதுவாக எல்லோரும் இறக்குங்க. இது போன்ற ஆசனங்களை எல்லா திறப்பிலும் எந்த வயதிலும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.